கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனம். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். For you are with me, your rod and your staff they comfort me. Psalm 23:4. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? பிளஸ்ஸி அவளுடைய படிப்பு புத்தகங்களை முன்வைத்து அமர்ந்து கொண்டிருந்தாளாம். இன்னும் 2 நாள்ல அவளுக்கு தேர்வு இருந்ததா. அவளுடைய இதயம் வேகமா துடித்ததா. அவளுக்கு பயமோ கவலையோ நிரம்பி இருந்ததா. எல்லாமே மறந்து விட்டா நான் என்ன பண்ணுவேன்னு அவள் மெதுவா சொல்லி கொண்டாளாம். அந்த இரவு அவளோட தூங்க முடியலையா. அவளுக்கு தோணுச்சா ஒரு இருள் பள்ளத்தாக்குல அவள் நடந்து கொண்டிருந்தாளாம். அவளுக்கு சந்தேகமோ பயமோ நிறைந்த பாதையா அது தோணுச்சான். அப்ப அவளுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்த ஒரு வசனம் நினைவுக்கு வந்துதான். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்னு. அவ கண்களை மூடி அமைதியா ஜெபித்தாளாம். ஏசப்பா ஒரு மெய்ப்பராக அவளோட நடந்து வருகிறார்னு அவ கற்பனை செய்து கொண்டாளாம். அவ கையில இருக்கிற கோல் அவளை பயத்துல இருந்து காட்டுச்சான். அவகிட்ட இருக்கிற தடி அவளுக்கு சரியான வழியை காட்டுச்சுன்னு அவ உணர்ந்தாளாம். மறுநாள் பிளஸ்ஸி தேர்வு அறைக்குள்ள நுழைந்தாளாம். அவளுக்கு பயம் இன்னும் இருந்ததா, ஆனா அது கொஞ்சமா தான் இருந்ததா. அவ தனியா இல்லைன்னு அவளுக்கு நம்பிக்கை வந்ததா. அவ நம்பிக்கையுடன் எழுத ஆரம்பித்தாளாம். அன்னைக்கு பிளஸ்ஸி ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டாளாம். தேர்வு பிளஸ்ஸியோட இருள் பள்ளத்தாக்கா இருந்தாலும் ஏசப்பா அவளுடைய நடந்து கொண்டிருக்கிறார், அவர் எப்பவுமே காப்பார்னு சொல்லிட்டு அவ நம்பினாளாம். பயமும் கவலையும் வந்தாலும் நம்ம ஒருபோதும் தனியா இல்லைன்னு நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா தேவன் நம்மளை வழி நடத்தி நம்மளை காத்து நம்மளுக்கு ஆறுதல் அளிப்பார். ஆமென்.